ஸோ ஃபைனலாக இந்த அமேசான் 15 டேஸ் ஃப்ரீ கிளாஸில் நம்ம ஃபைனல் டேக்கு வந்துட்டோம். இன்றைக்கி 15th டேயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி கேம்பெயின் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேம்பெயின் அப்படின்னா என்னென்னா, உங்களோட ப்ராடக்டை அமேசானோட மார்க்கெட் ப்ளேஸ்க்குள்ளேயே மேலே கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக இந்த ஆட் வந்து கிரியேட் பண்ணுவோம். நம்ம எப்படி கூகுளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ரன் பண்ணுறோம்ல, கேம்பெயின் ரன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இது வந்து அமேசான் பிளாட்ஃபார்ம்குள்ளேயே நம்ம இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணுவோம். இது வந்து எதுக்காகனா, உங்களோட ப்ராடக்டை முன்னாடி கொண்டு வந்து காமிக்கும். இப்போ ஒரு கீவேர்ட் நீங்கள் ஏதாவது போடுறீங்க, ஏபிசிடி உடன் டைஸ் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டாக எது முன்னாடி வருதோ அதை தான் வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே அதுலேயே அவங்க கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுலேயே ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளோட ப்ராடக்ட் செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் இந்த மாதிரி எந்த பேஜில் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து அந்த மாதிரி எல்லா பேஜ்லேயும் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்புறம் உங்களோட ப்ராடக்டை வந்து முன்னாடி கொண்டு போய் காமிக்கிறதுக்காக தான் இந்த கேம்பெயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் அமேசான் பிளாட்ஃபார்முக்கு பே பண்ணுவீங்க. இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஏபிசி கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த கீவேர்ட் கரெக்டாக இருக்கும், எந்த கீவேர்டு வந்து பட்ஜெட் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகாது அண்ட் ஆல்சோ காம்படிஷன் லெஸ்ஸாக இருக்கும், நம்மளோட காம்படிட்டர்லாம் எந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ஏகாஸ் வந்து அதிகமாகாமல் எப்படி கீவேர்ட் செலக்ட், இந்த மாதிரி நிறையா டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு டூல் இன்றைக்கி யூஸ் பண்ணி உங்களோட காம்படிட்டர்லேருந்து கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் எந்த கீவேர்டெலாம் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக இருக்குமோ அண்ட் பட்ஜெட்டும் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகாதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீவேர்டை மட்டும் ஃபைன் பண்ணி அதை நீங்கள் வந்து பிபிசி கேம்பெயினுக்கு எப்படி ரன் பண்ணலாம் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் தான் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10ல் செரெப்ரோ அப்படிங்கிற ஒரு டூல். இப்போ வந்து உங்களோட ப்ராடக்டை அமேசானில் சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் நேமை ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே வந்து போட்டு சர்ச் பண்ணுங்கள் அமேசான் கஸ்டமர் அக்கௌண்ட்டில். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் மட்டும் இல்லை, மற்றவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு இதில் விசிபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நிறையா ப்ராடக்ட்ஸ் வருதுங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பர்டிகுலர் ஏசினை மட்டும் காப்பி பண்ணி செரெப்ரோவில் போய் கீவேர்ட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். அந்த கீவேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏசின் காப்பி பண்ணுறீங்களோ அவங்களோட ப்ராடக்டில் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ஏசின்ஸை ஸ்கிப் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் டேக் அப்படிங்கிறது ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து எதுக்குமே ஸ்பான்சர் டேக் இல்லை. இந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ப்ராடக்டை நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே கீவேர்டு எடுத்து நம்ம போட வேண்டாம். ஆர்கானிக்காக எந்த ப்ராடக்ட் முன்னாடி வருதோ அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணோம்னா பிட் வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், பட்ஜெட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால ஆர்கானிக்காக வர ப்ராடக்ட்ஸோட ஏசினை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக வரக்கூடியது, இங்கே எங்கேயுமே ஸ்பான்சர் டேக் வந்து இல்லை. ஸோ இந்த ஏசின் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிக்கும். தென் ஹீலியம் 10ல் போயிட்டு டூல்ஸ் அப்படிங்கிறதுல செரெப்ரோ அப்படின்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் ப்ராடக்டை காப்பி பண்ணிக்கிறங்க, பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 10 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் காப்பி பண்ணும்போது இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராடக்ட் உங்கள் ப்ராடக்ட்க்கு சிமிலராக இல்லை அப்படின்னா அதை வந்து காப்பி பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு வுடன் மெட்டீரியல். இப்போ இதுவே வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, பிவிசி, இங்கே பாருங்கள் இது வந்து பிவிசி. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. எனக்கு கீவேர்ட் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக வரும். சிமிலராக இருக்கக்கூடியது பாருங்கள், இவங்க எல்லாமே இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டு, பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு, இதுலேருந்தும் நம்மளுக்கு கீவேர்டு கிடைக்கும். அதனால் நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்க்ளூட் வேரியேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கெட் கீவேர்ட்ஸுங்கிறத கொடுங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் கொடுத்த ஏசனில் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதோ எல்லா கீவேர்டுமே அதில் வந்து வந்துடும். இதில் சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 651 கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பிபிசி கேம்பெயினில் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் கீவேர்டு ரிலேட்டடாக இருக்கோ அதை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே மேலே போனீங்கன்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சர்ச் வால்யூம் அப்படிங்கிறதுல 500 அப்படிங்கிறது மினிமமில் கொடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, மினிமமாக 500 சர்ச் வால்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டும் காமி அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ச் டைப் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்கானிக் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துக்கங்க. ஏன்னா ஆர்கானிக்காக வரக்கூடிய ப்ராடக்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்பான்சர் ப்ராடக்ட்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது அவங்களே வந்து கீவேர்டுக்கு
கேம்பெயின் தான் ரன் பண்ணியிருக்காங்க, அந்த கீவேர்டு ஆல்ரெடி கேம்பெயின் ரன் ஆகக்கூடிய கீவேர்டு. அப்போ அதுக்கு வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கேம்பெயின் ரன் பண்ணாமல் எந்த கீவேர்டெலாம் ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு காமிக்கும். இதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். இப்போதைக்கு அப்ளை ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு 68 ஃபில்டர்டு கீவேர்ட்ஸ் வந்து வந்துருச்சுங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெய்லி பட்ஜெட் அட்லீஸ்ட் ஒரு 300 இல்லை 250 அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கீவேர்ட்ஸையுமே எக்ஸாக்ட் பிரேஸில் போட்டு ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 தான் டெய்லி பட்ஜெட் கொடுக்குறீங்கும் போது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து 68 கீவேர்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கால்குலேட்டரில் காமிக்கிறேன். 68 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒரு கீவேர்டுக்கு நம்ம ஆவரேஜாக வந்துட்டு 4 rupees வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கீவேர்டை யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னாலே 272 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. 68 கீவேர்ட்ஸ்லேருந்தும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி போடணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மேலே போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து இங்கே பொசிஷன் ரேங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுல ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே அப்ளை ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 கீவேர்ட்ஸ் ஃபில்டர் ஆயிடுச்சுங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் எடுத்து எக்ஸாக்ட் கீவேர்ட் பிரேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த எல்லா கீவேர்ட்ஸையும் எப்படி ஃபில்டர் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். இங்கே எக்ஸ்போர்ட் டேட்டான்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு CSV ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 30 கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீவேர்டையும் சர்ச் வால்யூம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம், மற்றெல்லாம் வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீட்டில் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் கூகுள் சீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா sheet.new அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வந்து செலக்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே மேலே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணிட்டு வேறு ஏதோ கலர் சேஞ்ச் பண்ணி சென்டராக மாற்றிட்டு போல்டு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் மேலே இருக்கிறது. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இங்கே எந்த கீவேர்ட்ஸ்லாம் ரிலேட்டடாக இல்லையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுற பாருங்கள். டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆயிரும். இந்த கீவேர்ட் பிரேஸ் காலமையும் சர்ச் வால்யூம் காலம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எதெல்லாம் ஹை சர்ச் வால்யூம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து மேலே கொண்டு வந்துடலாம். இதுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு ஷார்ட் சீட் கொடுத்துட்டு Z2A அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எதெல்லாம் சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கோ அதெல்லாமே உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு கீவேர்டு. இதுக்கு வந்துட்டு ஆனால் சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்குது. பேஸ்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கீவேர்டு. இதுக்கு ஓரளவுக்கு வந்து சர்ச் வால்யூம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னுமே கம்மியாக பட்ஜெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஜென்ரல் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கீவேர்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ எக்ஸாக்டாக அந்த கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து பிபிசி கேம்பெயினில் போடலாம். அண்ட் ஆல்சோ வந்து சர்ச் வால்யூமையும் பார்த்துக்கோங்க. எது அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கோ அதுக்கு வந்து ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற டெய்லி பட்ஜெட் பொறுத்து உங்களோட கீவேர்ட்ஸ் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ராடுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பிரேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து எக்ஸாக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டுக்குமே இந்த 3 மேட்ச் டைப்புமே உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸில் காமிக்கும் கேம்பெயின் ரன் பண்ணும்போது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் என்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இதில் வந்து இந்த என்டர் லிஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணுவீங்க கீவேர்ட் கேம்பெயின் ரன் பண்ணும்போது. அப்படி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் டைப்பில் 3 இது காமிக்கும், ப்ராடு, பிரேஸ், எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து உங்களோட பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டை மட்டும் டிக் பண்ணிக்கங்க, மற்ற ரெண்டையும் வந்து எடுத்து விட்டுருங்க. சப்போஸ் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு கீவேர்டுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பீட் சார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்கு பிரேஸும் ஆட் ஆயிருக்கு, எக்ஸாக்டும் ஆட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு நீங்கள் இப்போ வந்து இந்த ஆனியன் பொட்டேட்டோ ஸ்டோரேஜ் ஃபார் கிச்சன் இந்த கீவேர்டை வந்து கஸ்டமர் அப்படியே எக்ஸாக்டாக ஒரு லெட்டர் கூட ஆட் பண்ணாமல் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு மட்டும்தான் உங்களோட கேம்பெயினை முன்னாடி கொண்டு போய் காமிக்கும். ஸோ இது வந்து உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்கள் வந்து தாராளமாக இந்த கீவேர்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் காம்படிட்டர் ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் எக்ஸாக்ட் பண்ணி உங்கள் பிபிசி கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000 மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மூணுலேயுமே உங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஆப்டிமைசேஷனுக்கு அண்ட் பிபிசி கேம்பெயினுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேம்னோ ப்ரோ இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இனி இந்த கீவேர்ட்ஸை எப்படி நம்மளோட அமேசானில் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா மெனு ஐக்கான் இருக்குங்களா, மெனு ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு கேம்பெயின் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கிங்க. நியூஸில் எல்லாருக்கும் அமேசான் வந்து ₹1000 ஃப்ரீயாக தருவாங்க கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்காக. இது நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டர் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நியூஸ் செல்லர்ஸ்லேயே நீங்கள் ஆர்டர்ஸ் வர வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல செல்லர் அப்படிங்கிறது அமேசான் அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர வைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே வந்ததும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அடுத்து ஸ்பான்சர் பிராண்ட்ஸ், அடுத்து ஸ்பான்சர் டிஸ்பிளே. பேசிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்பான்சர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிராண்ட் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் பிராண்ட் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ரன் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். இதில் வந்து கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்குங்களா, கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வந்ததும் இங்கே ஆட் குரூப் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆட் குரூப் நேம் அப்படிங்கிறது யார் கஸ்டமருக்கு விசிபிள் ஆகாது, இல்லை யாருக்குமே விசிபிள் ஆகாது. இது வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நிறையா ஆட் கேம்பெயின் வந்து ரன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டுக்கான எந்த கேம்பெயின் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கேம்பெயின்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கங்காட்டி இது இந்த ப்ராடக்ட்டுக்கான என்ன கேம்பெயின் அப்படிங்கிறதும் தெரியாது. இதுக்காக தான் இந்த ஆட் குரூப் நேம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் இப்போ வந்து உடன் வாக்கர் ஃபார் பேபி அப்படிங்கிறதுக்கு ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் சார்ட்டாக வந்து பேபி வாக்கர் அப்படிங்கிறது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேபி வாக்கர் அப்படிங்கிறது நான் போட்டுட்டு இதில் நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆட் ரன் பண்ணிக்கலாம், கீவேர்ட் டார்கெட்டிங், ப்ராடக்ட் டார்கெட்டிங். நான் இதில் கீவேர்ட் டார்கெட்டிங் தான் பண்ண போகிறேன். அதனால ஒரு சின்ன ஸ்லாஷ் மாதிரி போட்டு கீ அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துறேன். இவ்வளோதான். இது வந்து நான் ஃப்யூச்சரில் நிறைய கேம்பெயின் ரன் பண்ணியிருந்தேன்னா இதை பார்த்தோம்னா எனக்கு புரிஞ்சிடும். இப்போ கீழே வந்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது இந்த ப்ராடக்ட்டுக்கு கேம்பெயின் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது நீங்கள் எப்போவுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுனாலும் எல்லா ப்ராடக்டோட கேம்பெயினும் ஒரே இதில் நீங்கள் போடக்கூடாது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கேம்பெயின் அந்த மாதிரி தான் பண்ணணும். அது நீங்கள் வேரியேஷனாகவே கொடுத்துருந்தாலும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கேம்பெயின் தான். இப்போது இதில் நான் வந்து பேபி வாக்கருக்கு கேம்பெயின் ரன் பண்ண போகிறேன். அதனால் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் பேஸில் விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஆட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்படி கிளிக் பண்ணால் இந்த சைடில் ஆட் ஆயிரும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணீங்களோ அதில் இந்த சைடில் வந்துடும், ரைட் சைடில். செக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் டார்கெட்டிங் கொடுத்துருக்காங்களா, ஆட்டோமேட்டிக், மேனுவல். ஆட்டோமேட்டிக் மேனுவலில் நீங்கள் மேனுவல் அப்படிங்கிறதுவே சூஸ் பண்ணிக்கோங்க இனிஷியலாக. ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா பட்ஜெட் நிறையா இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பர்ட் லெவல் ஆகும்போது அந்த மாதிரி கேம்பெயின்லாம் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினருக்காக தான். மேனுவல் டார்கெட்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மேனுவல் டார்கெட்டிங் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கீவேர்ட் டார்கெட்டிங், ப்ராடக்ட் டார்கெட்டிங் 2 இருக்கும். இதில் வந்து கீவேர்ட் டார்கெட்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ப்ராடக்ட் டார்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எதாவது அசசரி சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட் டார்கெட்டிங் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து கீவேர்ட் டார்கெட்டிங் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே. இப்ப வந்து நம்ம குடுத்த ப்ராடக்ட்டுக்கு நெறைய கீவேர்ட்ஸ் அவங்களே சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கனாலே தெரியும். இப்ப இந்த கீவேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. பிராட், பிரேஸ், எக்ஸாக்ட் அப்படிங்கிற 3 டைப்பான கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த 3க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இங்க வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். இப்ப நம்மளோட கீவேர்டு வந்து உடன் வாக்கர் ஃபார் பேபி அப்படிங்கிறது கீவேர்டா இருந்துச்சுன்னா, பிராட் மேட்ச்ல என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா இருக்க எந்த வேர்டா இருந்தாலும் அது பிராட் மேட்ச்ல தான் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, பேபி அப்படின்னு இருக்கு. அதுக்கு இன்ஃபன்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்ப இன்ஃபன்ட் உடன் வாக்கர் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். பிராட் மேட்ச் கீவேர்ட் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரேஸ் மேட்ச் கீவேர்ட்ல இதே கீவேர்ட்ஸ நீங்க மாத்தி மாத்தி போடுற மாரி இருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பேபி வாக்கர் வித் உடன் ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இருக்க கீவேர்ட் வந்திருக்கு. கூடவே எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது வேர்டும் சேர்ந்து வந்திருக்கு. அத வந்து பிரேஸ் மேட்ச் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸாக்ட்டா இந்த வேர்ட்ஸ் அப்படியே அதுல வரணும். இதுல பார்த்தீங்கன்னா, உடன் வாக்கர் ஃபார் பேபி அப்படின்னு இருக்குங்களா, எக்ஸாக்ட்டா இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து கஸ்டமர் எப்படி நமக்கு சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாரி சர்ச் பண்ணுவாங்க. எப்படியாவது நம்மளோட ப்ராடக்ட்ட அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த கீவேர்ட்ஸ நம்ம போடுறோம். ஆனா நீங்க போடும்போது வேற எந்த பிராண்டோட கீவேர்ட்ஸோ, இல்ல உங்க ப்ராடக்ட் ரிலேட்டட் இல்லாத கீவேர்ட்ஸோ எதையுமே போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு கிளிக்குக்கும் இந்த அமௌண்ட் குடுப்பீங்க. அமேசானோட கேம்பெயின் மாடல் வந்து பே பெர் கிளிக் அப்படிங்கிறது தான். இந்த கீவேர்டுக்கு அவங்க கஸ்டமருக்கு அந்த கேம்பெயினை காமிப்பாங்க. கஸ்டமர் கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கரெக்டான கீவேர்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, கரெக்டா கஸ்டமர் வந்து அந்த கீவேர்ட கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க ஒரு பிராண்டோட கீவேர்டோ இல்ல வேற ஏதாவது ரிலேட்டட் ஏதாவது கீவேர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் ஆகும். அதனால கரெக்டான கீவேர்டா பார்த்து குடுத்துக்கங்க. இந்த செரப்ரோ டூல் மூலமா எடுத்து வச்ச கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த என்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸாக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கீவேர்ட் டார்கெட்டிங் அப்படின்னு இருக்கும். இந்த நெகட்டிவ் கீவேர்ட் டார்கெட்டிங் இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் வந்து கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் 80 கீவேர்டு அந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க. 80 கீவேர்ட்லேயும் ஒவ்வொரு கீவேர்டுக்கு நிறைய அமௌண்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆர்டர்ஸ் எதுவுமே வந்திருக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்க கீவேர்ட்ஸை நீங்கள் இந்த இடத்துல போட்டு நெகட்டிவ் எக்ஸாக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆட் கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா, கஸ்டமர் அந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை அவங்களுக்கு காமிக்காது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நெகட்டிவ் எக்ஸாக்ட் தான் நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு காமிக்காது. இந்த கீவேர்டை சர்ச் பண்ணால் காமிக்காது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணாமையே கூட விட்டுடலாம். ஆப்ஷனல் தான். கீழே வந்தீங்கன்னா கேம்பெயின் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கு. இதுல ஃபிக்ஸ்டு பிட்ஸ் டவுன் ஒன்லி, அப் அண்ட் டவுன், அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஃபிக்ஸ்டு பிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கீவேர்டுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு பிட் வேல்யூ இருக்கு. இதுக்கு 4.52 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த 4.52 பைசா வந்து ஃபிக்ஸ்டா கொடுத்தீங்கன்னா, இந்த உங்களோட காம்படிட்டர் வந்து அதிகமாக வச்சாலும் கம்மியாக வச்சாலும் உங்களோட பிட் வேல்யூ இதுதான். இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. இதுவே டவுன் ஒன்லி கொடுத்தீங்க அப்படின்னா, காம்படிட்டர் அனலைஸ் பேஸ் பண்ணி நம்மளோட இந்த 4.52 பைசால இருந்து கம்மி பண்ணுவாங்க. அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்றது எப்பவுமே அப் அண்ட் டவுனே கொடுத்துக்குங்க. ஏன்னா அப்பதான் வந்து நம்மளோட காம்படிட்டர் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கும், டிக்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இதுல வந்து டாப் ஆஃப் சர்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாப் ஆஃப் சர்ச் இதுல வந்து 2% கொடுத்துக்கோங்க. எல்லாத்துலயுமே 2% கொடுத்துக்கோங்க. ஜென்ரலா நான் சொல்றேன். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கேயே போட்டிருப்பாங்க. இப்போ உங்களோட பிட் வேல்யூ 3 ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா, டாப் ஆஃப் சர்ச்ல 2% கொடுத்தீங்க அப்படின்னா 6.12 பைசா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் சர்ச்சுக்கு 4.59 பைசா, ப்ராடக்ட் பேஜுக்கும் 4.59 பைசா, இந்த மாதிரி. இப்போ கேம்பெயின் நேம் அப்படிங்கிறது நீங்க மேல நம்ம கொடுத்த சேம் நேமேவே இங்கேயும் போட்டுக்கலாம். பேபி வாக்கர் அப்படிங்கிறதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட் வரும். எண்ட் டேட் அப்படிங்கிறது இந்த கேம்பெயின் இதுக்கு மேலே ரன் ஆக வேண்டாம், இதோட ஸ்டாப் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டேட், இது ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்பவுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து மேனுவலாக பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க. ஏன்னா கீவேர்டு ஆட் கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரன் ஆகிட்டே இருக்கிறதா பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து இனிஷியலாக இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயினுக்கு ஒரு டெய்லி 200 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு 50 ருபீஸ் கொண்டு வரணும். ஆனால் ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க.
அப்போ நீங்கள் எண்ட் டேட் எப்போவுமே கொடுக்க வேண்டாம். டெய்லி பட்ஜெட் அப்படிங்கிறது டெய்லி ஒரு லிமிட் 100னா 100க்கு மேலே நீங்கள் என்னோட கேம்பெயினை ஸ்டாப் பண்ணிடுங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே அந்த கேம்பெயின் ரன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த டேக்கு ஒரு 100 ருபீஸ், அந்த மாதிரி 100 ருபீஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகாது. இப்போ எப்பவுமே வந்து ஒரு 100 அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அமௌண்ட்டாக இருக்கும். இவங்க சஜஸ்ட் டெய்லி பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு இன்சியில் ஒரு அமௌண்ட் போட்டு லான்ச் கேம்பெயின் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கங்க்ராச்சுலேஷன், ஒரு கேம்பெயின் லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்மளுக்கு இந்த கேம்பெயின் ஷோவாருக்கு ஒரு 1 hour ஆகுது டைம் எடுத்துக்கும். நீங்கள் இந்த 15 days ஃப்ரீ அமேசான் கிளாஸில் பார்த்தது என்னென்னா, அமேசான் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், செல்லர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், பேசிக் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். ஆனால் அமேசானில் செல்லராக ஆரம்பிக்கிறது மட்டும் சக்ஸஸ் கிடையாது. ரியல் கேம் ஆரம்பிக்கிறதே வந்து இதுக்கப்புறமா தான். நீங்கள் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஹை ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், காம்படிட்டரை எப்படி அனலைஸ் பண்ணணும், சப்ளையர் கிட்ட எப்படி நெகோசியேட் பண்ணணும், ப்ராடக்ட் லிஸ்டிங் எப்படி கிரியேட் பண்ணணும், கீவேர்ட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணணும், அமேசான் சர்ச் ரேங்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணணும், சேல்ஸ் இல்லாமல் இருக்கும்போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு சேல்ஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு அமேசான் செல்லர் வந்து தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயம் வந்து இருக்குது. இந்த 15 days கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க தான் இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு கம்ப்ளீட் அமேசான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான அட்வான்ஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வேணும். அதுக்காக தான் நம்மளுடைய கம்ப்ளீட் அமேசான் செல்லர் கோர்ஸ் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த கோர்ஸில் பிகினரில் இருந்து அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் முழு ப்ராசஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ப்ராடக்ட் ரிசர்ச், சோர்சிங், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓ, கீவேர்ட்ஸ், லான்ச்சிங் மெத்தட்ஸ், அட்வர்டைசிங், சேல்ஸ் க்ரோத், அமேசான் செல்லருக்கு தேவையான கம்ப்ளீட் ரோட் மேப் இதில் இருக்கும். இது தியரியாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் அனலைசஸ், ரியல் எக்ஸாம்பிள்ஸோட ஏஐ டூல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் அமேசான் ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் கொடுக்கும். இந்த 15 days ஃப்ரீ அமேசான் கிளாஸ் பார்த்து உங்களுக்கு இந்த அமேசான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இனி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அமேசானில் எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். அதில் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்புங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.